சங்கம் உதயமானதை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு நண்பர்களே, இந்த அற்புதமான விழாவுக்கு டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன், வாட்ச்மன் மற்றும் உங்களுக்கு சைக்கோ ஒரு வெற்றி படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் அவர்கள் அருண்மொழி மாணிக்கம் அவர்களுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த தொடக்க நாளன்று மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள். அருண்மொழி மாணிக்கம் அவர்களை ஒரு மரியாதை செலுத்துவதாக வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தமிழ்நாடு மூவி மேக்கர்ஸ் சங்கம், இந்த சங்கத்தை நாங்கள் சில தினங்களுக்கு முன்னால் தான் உதயமாக செய்தோம். அதனுடைய அறிமுக விழா தான் இன்றைக்கு உங்களிடத்தில் நாங்கள் செய்ய வந்திருக்கின்றோம். இந்த தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் எதற்காக இது உருவாக்கப்பட்டது என்பதை விளக்கமாக நான் மறுபடியும் சொல்கின்றேன். இந்த சங்கம் உதயமாவதற்கு காரணம், நேற்று கூட ஒரு மாலை பத்திரிகை நண்பர் எங்கள் டிஆரின் தயாரிப்பாளர்கள் அணியை உருவாக்கிய என் அன்பு நண்பர் சந்திரபோஸை போன்றவர்கள், அன்பண்ணன் கே ராஜன் போன்றவர்கள், பி.டி. செல்லகுமார் போன்றவர்கள், அசோக் சாம்ராஜ் போன்றவர்கள், கே.ஜி. பாண்டியன் போன்றவர்கள், சிகரம் சந்திரசேகர் போன்றவர்கள் எங்களை எல்லாம் மீறி எங்கள் அணியிலே நிக்காவிட்டாலும் கூட ஒரு கள பணி என்று வந்து விட்டால், ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் போராடுவோம் என்று சீறி பாயக்கூடிய சிங்கமாக புறப்பட்ட சிங்காரவேலன், நண்பர் JSK என்ற சதீஷ்குமார், இவர்கள் எல்லாம் எங்கள் அணியில் நிற்கவில்லை. துணைத் தலைவருக்காக அவர் போட்டியிட்டார். நடந்து முடிந்த அந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தேர்தல் 22ஆம் தேதி நடந்த தேர்தலில் அவர்களும் போட்டியிட்டார்கள். அவர்கள் எங்கள் அணியில் இல்லை, தனியாக நின்றவர்கள். அதை போல பொருளாளர் பதவிக்கு தனியாக நின்றவர் JSK என்ற சதீஷ்குமார். அவர்கள் எல்லாம் அங்கே நடந்த அந்த அநியாயங்களுக்கெல்லாம் நான் குரல் கொடுத்தேன். நான் மீடியாவிலே பதிவு செய்தேன், ஊடகத்திலே கரெக்டாக நான் சரியாக பதிவு செய்து கொண்டே வந்திருந்தேன். ஆனால் அதை போல சிங்காரவேலனும் ஒரு நல்ல போராட்டக்காரர், அவர்கள் எல்லாம் அதே போல JSK அவர்களும் அவர்கள் போராடி விட்டு இனிமேல் இப்படி ஒரு ஜனநாயக ரீதியான படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் அங்கே தொடர்வதற்கு வாய்ப்பு இல்லை. நேற்று கூட மாலை பத்திரிகை கொடுக்கிறார், தலைவா தலைமை ஏற்கவா. எங்கள் அணியில் இருப்பவர்கள் சொல்வதை விட தனியாக தனித்து போட்டியிட்ட சிங்காரவேலன் மற்றும் நம்முடைய JSK போன்றவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், நான் உங்களுக்கு கண்டென்ட் புதுசா இருக்கணும். ஆல்ரெடி தனி அதிகாரியை பார்த்து 4 கேள்வி, 4 எங்களுடைய தேவைகள் என்ன என்பதை கொடுத்து விட்டு வந்து விட்டேன். கொடுத்ததற்கு பதில் எங்கே? 1050 பேர் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டவங்களுக்கு லிஸ்ட் தானே கேட்கிறோம். அந்த லிஸ்ட்டை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அடையாளத்தை வாங்கும் போது கையெழுத்து போட்டாங்களே, முகத்தை காட்டிட்டு தானே, அடையாளத்தை காட்டிட்டு தானே, CCTV பதிய வச்சுட்டு தானே கையெழுத்து போட்டிருப்பாங்க. அடையாளத்தை வாங்கினப்ப அவங்களோட லிஸ்ட் எங்க? வாக்குச்சீட்டை வாங்கினப்ப வாக்குச்சீட்டு வாங்கும் போது கையெழுத்து போட்டிருப்பாங்கல்ல, அந்த கையெழுத்து போட்ட அந்த யார் கையெழுத்து போட்டாங்க அவங்களுடைய லிஸ்ட் எங்க? 1 மணி நேரத்துக்கு ஒரு எத்தனை வாக்குகள் அங்கே பதிவானது என்ற அந்த லிஸ்ட் எங்க? 4 நாடு தான் கேட்டோம். கேட்டது ஏன் இது வரைக்கும் கிடைக்கல? கேட்டது ஏன் கொடுக்கல? அது என்ன ஜனநாயகம்? அந்த ஜனநாயகத்தின் உச்சக்கட்டம் என்னால என்ன தாங்க முடியலன்னா, நாங்கள்லாம் தேர்தல், நான் மட்டுமல்ல என்னோடு நின்றவர்கள், நான் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டேன். சும்மா ஏதோ திரைப்பட தயாரிப்பாளர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கூப்பிட்டு நீங்க எல்லாம் தேர்தல் நின்று நிக்கல சார். நாங்கெல்லாம் டெபாசிட் 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டி நிக்கிறேன். 50,000 ரூபாய் டெபாசிட் கட்டி ஆபீஸ் வேருக்கு தம்பி சந்திரபோஸ் நிக்கிறாரு. 50,000 ரூபாய் கட்டி பொருளாளருக்கு அண்ணன் அன்புக்குரிய அண்ணன் கே ராஜன் நின்னாரு. 50,000 ரூபாய் கட்டி தான் பி.டி. செல்லகுமார் நின்னாரு. 50,000 ரூபாய் கட்டி தான் நாங்க எல்லாருமே ஆபீஸ் பேருக்கு நின்றவர்கள். நாங்கள் பணம் கட்டித்தான் என்று இருக்கிறோம். ஏன் எங்கள் அணியில் இல்லாத இவரை எடுத்துக் கொள்ளுங்கள், சிங்காரவேலன் 50,000 கட்டி தான் துணைத் தலைவர் நிற்கிறாரு.
JSK 50,000 ரூபாய் கட்டி தான் பொருளாளருக்கு நின்று இருக்காரு. எங்களுடைய KG பாண்டியன் 10,000 ரூபாய் கட்டி தான் EC மெம்பரா நின்னாரு. எங்க சிகரன் சந்திரசேகர் 10,000 ரூபாய் கட்டி தான் EC மெம்பரா நின்னாரு. எங்களுடைய அசோக் சாம்ராஜ் 10,000 ரூபாய் கட்டி தான் EC மெம்பரா நின்னாரு. சோனி ஸ்ரீதராக இருக்கட்டும், பிரபாதி சாம்சாக இருக்கட்டும், நாங்க பணம் கட்டி நின்னு இருக்கோம். எங்ககிட்ட வாக்காளர் சீட்டு அங்க உள்ள போய் பாக்குறோம். வாக்காளர் சீட்ல இது வரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றுல எனக்கு தெரிஞ்ச நான் எத்தனை எலெக்ஷன் பார்த்திருக்கேன். வாக்காளர் இந்த பேலட் பேப்பர்ல சீரியல் நம்பர் கிடையாது சார். எங்கேயா நடக்குமா? நான் என்ன கேக்குறேன், இது இப்ப எடுக்கிறேன்னா இதே மாதிரி ஒரு ஒரு எங்களுடைய இது இந்த ஒரு பேலட் இது மாதிரி தயார் பண்றேன்னா பேரலா 1050 பிரிண்ட் ஆகுதுன்னா 1300 வாக்காளர் 1303. இதுக்கு பேரலா 15,000 ரூபாய் கொடுத்தா போதும் சார். அதே மாதிரி வாக்குச்சீட்டு நான் அடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் இருக்கு. இடம் இருக்கு, என்ன சொல்றேன்னு பாருங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கு. அங்கே பேரலாக சீரியல் நம்பர் இருந்தா சிக்கல் வரும். சீரியல் நம்பரே இல்லாம ஒரு வாக்காளர் சீட்டை கொடுக்குறாங்க. அதெல்லாம் CCTV ஃபுட்டேஜ்ல வரும், நான் கலெக்ட் பண்ணி தரேன். அது பக்கம் அப்படி ஒரு வாக்காளர் சீட்டு வாங்கினாங்க. அதை வாங்கி ஓட்டு போடுறாங்க. 4 மணிக்கு பெரிய பெரிய பிரச்சனை நடக்குது. எல்லா கூட்டம் கரெக்டா பவர் கட் இல்ல. ஏன்னா போன தடவை விஷால் சார் பீரியட்ல பவர் கட்டா, இந்த தடவை கேபிள் கட் ஆகி டிவியுடைய ஃபுட்டேஜ் அப்படியே டிவிலாம் ஆஃப் ஆகுது. பெரிய பிரச்சனை, அப்படியே கச்சமுச்சா நடக்குது. அப்ப சொல்றாங்க, அங்க தேர்தல் அதிகாரியை வைத்துக் கொண்டு எங்க பக்கத்துல எல்லாம் ஓடுங்க, எல்லாம் கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க, அப்பதான் ஓட்டு நாளைக்கு என்னன்றாங்க. ஆனால் மறுநாள் காலையிலே கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க சொல்றாங்க. அந்த இடத்திலே நான் நிற்கிறேன். அங்கே ஊடகம் எல்லாம் இருக்கிறது. எங்களிடத்தில் தயார் இந்த தலைவருக்கு நின்ற என்னிடத்திலும் கையெழுத்து வாங்கவில்லை, செயலாளருக்கு நின்ற போஸ்ட் இடத்திலும் கையெழுத்து வாங்கவில்லை, பொருளாளருக்கு நின்ற கேராஜிடத்திலும் கையெழுத்து வாங்கவில்லை, தம்பி PT செல்லகுமார் துணைத் தலைவர் என்ற அவரிடத்திலும் கையெழுத்து வாங்கவில்லை, ஏன் துணைத் தலைவராக போட்டியிட்ட முருகனிடத்திலும் கையெழுத்து வாங்கவில்லை. எங்கள் அணியை விடுங்கள். தனியாக நின்ற சிங்காரவன் இடத்திலும் கையெழுத்து வாங்கவில்லை, தனியாக பொருளாளர் நின்ற JSK இடத்திலும் கையெழுத்து வாங்கவில்லை. கையெழுத்து வாங்காம முதல் நாள் மட்டும் 8 மணிக்கு ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பிக்க முடியல, 20 நிமிஷம் லேட் ஆகுது. மறுநாள் காலையில போட்டியிட்ட வேட்பாளரிடத்தில் கையெழுத்து வாங்காமல் அவ்வளவு அவசரமாக வாக்குகளை எண்ண வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் எங்க வாதாடணுமோ அங்க வாதாடுவேன், எங்க போராடணுமோ போராடுவேன். இப்படி எல்லாம் அநியாயம் எல்லாம் நடந்ததற்கு பிறகும், தட்டி கேட்டதற்கு பின்னாலும், எங்களுக்கு இந்த இதெல்லாம் வேண்டும் என்று தனி அதிகாரிகளிடத்தில் போய் கேட்டதற்கு பின்னாலும், அங்கே இருக்கக்கூடிய அந்த தனி அதிகாரி, பெண் அதிகாரி, மதிப்பிற்குரிய அம்மா மஞ்சுளா, இப்படி இந்த லிஸ்டை கேட்பதற்கு, இந்த பட்டியலை கேட்பதற்கு எங்களுக்கு இருக்கிறது லா, சட்டப்படி இருக்கிறது லா என்று அந்த அம்மையார் இடத்தில் கேட்டோம். இன்று வரை கொடுக்கவில்லை. போன வாரம் 22ஆம் தேதி தேர்தல் முடிந்து 23ஆம் தேதி காலை வாக்குகள் எண்ணப்பட்டதற்கு பின்னால், இவ்வளவு குளறுபடிகள் நடந்திருக்கிறது என்று எடுத்து சொன்னதற்கு பின்னாலும் அவர்களிடத்தில் இதெல்லாம் கேட்டு இன்று வரை, இப்போது வரை, தற்போது வரை கிடைக்கவில்லை. அதுவும் கூட அவர்கள் பதவியேற்பு விழா நடக்கட்டும் என்று அதற்கும் பொறுத்தேன். 2ஆம் தேதி நடந்ததற்கு பின்னர் 3, 4 பொறுத்தேன். ஆனால் இதற்கு பின்னாலும் சிங்காரவேலன் போன்றவர்களுடைய உணர்வு, தலைமை ஏற்கவா தலைவா உன் பின்னால் நிற்கிறோம் என்று சொல்லும் போது வேற வழி இல்லை. நாங்கள் இன்றைக்கு இந்த சங்கத்தை உருவாக்கிட்டோம். இந்த சங்கத்தை இப்படி ஒரு காலகட்டத்தில் உருவாக்கும் போது இதனுடைய நிறுவனராக, பவுண்டர்ஸாக டி. ராஜேந்தர் அண்ட் உஷா ராஜேந்தர் அவர்களும் தஞ்சை சீனியர்ஸ் என்ற நிறுவனத்தில் உயிரிழந்த உஷா தங்கை கோவிதம், மைதிரண்டி காதலி, அதே போல பெற்றெடுத்த பிள்ளை, தாய் தங்கை பாசம் போன்ற படங்களை எடுத்தவர். அந்த தஞ்சை சீனியர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளராகிய என் முதல் படமே, ஏன்னா எங்கள் முதல் சொந்த தயாரிப்பு, என்னுடைய தஞ்சை மாவட்டம், என்னுடைய தாய் கம்பெனி சொன்ன அந்த தஞ்சை சீனியர்ஸுடைய அந்த உரிமையாளராக இருக்கக்கூடிய உஷா ராஜேந்தர் அவர்களும், அவர்கள் நாங்க 2 பேரும் பவுண்டரா இருக்க, நாங்கள் இந்த சங்கத்தை தொடங்குவதற்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய ஆபீஸ் வேற நண்பர்களும் மற்றவர்களுடைய ஆதரவோடு என்னை இவர்கள் தலைவராக என்னை தேர்ந்தெடுத்து, அதை போல செயலாளராக அன்பு தம்பி கும்கி போன்ற, கோழி சோடா போன்ற, எத்தனை பையா போன்ற பல வெற்றி படங்களை தயாரித்த என் அன்பு தம்பி சுபாஷ் செயலாளராகவும், அதை போல இன்னொரு செக்ரட்டரியாக செயலாளராக JSK என்ற சதீஷ்குமாரும் இருக்க, எனக்கெல்லாம் வழிகாட்டியாக வயதிலே மூத்தவர், நான் ஏத்தவர், அன்புக்குரிய அண்ணன் K. ராஜன் அவர்கள் பொருளாளராகவும், அதை போல துணைத் தலைவராக
எங்களுடைய அணியிலே இப்பொழுது இருக்கக்கூடிய நம்ம பிடி செல்லகுமார், இவர் ஒரு துணைத் தலைவராகவும் எங்கள் அணியில் போட்டியிடாவிட்டாலும் எங்களோடு வந்து இணைந்து இப்பொழுது இங்கே துணைத் தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய அன்பு தம்பி சிங்காரவணன் அவர்களும், அதை போல எங்களுடைய செக்ரட்டரிஸ் துணை செயலாளராக 2 செயலாளரை சொல்லிவிட்டு துணை செயலாளராக 3 செயலாளர்களை போட்டிருக்கின்றோம். அதிலே கேஜி பாண்டியன் அவர் ஒரு துணை செயலாளராகவும், அதை போல அசோக் சாம்ராஜ் அவர்கள் ஒரு துணை செயலாளராகவும், அன்பு தம்பி சிகரம் சந்திரசேகர் அவர்கள் ஒரு துணை செயலாளராகவும் கொண்டு இந்த சங்கத்தை நாங்கள் ஒரு சங்கம் தொடங்க சொசைட்டி ஆக்ட் படி 7 பேர் இருந்தாலே ஒரு சங்கம் தொடங்கலாம் என்று சட்டம். அதற்கு பிறகுதான் முதல் நதி மூலம் ரிஷி மூலம் என்று சொல்வார்கள். குடகு இடத்திலிருந்து காவிரி உற்பத்தி ஆகக்கூடிய இடம் இப்படி, அப்புறமா தான் காவிரி அந்த நதி இதவனம். அதனால இப்பொழுது எங்களுடைய சங்கத்தை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். இந்த தொடக்கத்திலே எங்களோடு நிர்வாகிகளாக செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்க எங்களுடைய ராஜா இசக்கி ராஜா போன்றவர்கள், பிரபாதி சாம்சு போன்றவர்கள், எங்களுடைய ஸ்ரீதரி போன்றவர்கள் அவர்களாம் வந்துட்டு மேலும் பலவிதமான எங்களுடைய செயற்குழு உறுப்பினர்களை விரைவிலேயே இது பண்ணி இன்னைக்கு வந்து இந்த சங்கத்தை தொடங்கி அது நாங்க 3 கேட்டகரி உறுப்பினர் உருவாக்கியிருக்கோம். படமுங்களை ஏற்கனவே எடுத்தவர்களை பிரைமரி உறுப்பினர்களாக பண்ணி அவங்களுக்கு 28,340 அந்த தொகையும், அதே போல பிரைமரி இல்லாம அசோசியேட் மெம்பருக்கு 17,000 ரூபாய் அவர்களுக்கு, அதே போல கார்ப்பரேட் கம்பெனிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் டிடி எடுத்து அவர்கள் மெம்பராக வேண்டும் என்ற இதை வைத்து நாங்கள் இதை தொடங்கி இருக்கின்றோம். இந்த சங்கத்திலே என்ன நாங்க பண்ண போறோம் அப்படிங்கறத சும்மா ஷார்ட்டா உங்களுக்கு ஒரு இதுக்கு மட்டும் நீங்க கொடுக்கறேன். அதனுடைய உங்களுக்கு பதிவு நான் அனுப்புறேன். 1 மினிட். புதிய சிறிய பட தயாரிப்பாளர்களை ஊக்கப்படுத்தி உருவாக்க நினைக்கின்றோம். 1. 2. பிபிஎஃப் போன்ற கட்டணங்களை நீக்கி வேண்டாத செலவினங்களை தவிர்த்து குறைந்த முதலீட்டில் படம் எடுக்க உறுதுணையாக இருப்போம். 3. திரையரங்குகளில் வெளியிட முடியாமல் சிக்கி தவிக்கும் சிறுபட தயாரிப்பாளர்களின் படங்களை திரையிடுவதற்கு புதிய உரிய வழி காட்டுவோம். மற்றும் எஃப்எம்எஸ், சேட்டிலைட், ஓடிடி மற்றும் கேபிள் டிவி வியாபாரத்தை பெருக்கி லாபம் ஈட்ட முயற்சி மேற்கொள்வோம். 5. பட வெளியீட்டின் போது ஏற்படும் பலவித சிக்கல்களை இயன்றவரை சுமூகமாக பேசி தீர்க்க ஆவணம் செய்வோம். இப்படி இன்றைக்கு உங்களிடத்தில் அறிமுகம் செய்வதற்கு சில திட்டங்களை வெளிப்படுத்தி உங்களிடத்தில் சொல்லி நாங்கள் தொடங்குகிறோம். ஆனா இந்த நேரத்துல எங்களுடைய பணி என்னங்கிறத சொல்லிட்டோம். அந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தேர்தல் நடந்தது. அவர்கள் பதவி ஏற்கிறார்கள். அந்த பதவி ஏற்பு விழாவிலே மாண்புமிகு அமைச்சர், செய்தித்துறை அமைச்சர், என் அன்புக்குரிய அண்ணன், அன்புக்குரிய நண்பர் கடம்பூர் ராஜ் அவர்கள் வந்திருந்தார். அந்த விழா மேடையிலே ஒரு பெயர் பலகை வைக்கிறார்கள், பதாகை வைக்கிறார்கள், இந்த பேனர் வைக்கிறார்கள். என்ன பேனர் தெரியுமா? தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம். அவங்க தமிழ் திரைப்பட, அதுதான் தமிழ் திரைப்பட இத்தனை வருஷம் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. ஒரு போர்டு வைக்கிறதுல அதிலேயே இத்தனை குழந்தை. இது இறைவனா பார்த்து கொடுத்தான்னு தான் நான் நினைக்கிறேன். எங்களிடத்தில் இருப்பது நாடு. அந்த நாடு அங்க போய் இருந்து பதவியேற்பு எடுக்கிறார். இது அப்ப முதல்ல என்ன இப்படி ஆயிருக்கு? அதான் இப்ப ஒண்ணும் இல்ல, இங்க ஒரு சேர் போட்டிருந்தாங்க. இந்த சேர்ல நான் உட்கார்ந்து வந்தேன். இந்த உங்களுக்காக இந்த உயரம் எனக்கு தேவையில்லை, உங்க முகத்தை காட்டணும். இந்த சேர் ஸ்லிப் ஆகுது. யானைக்கும் அடி சேர்க்கும் என்று சொல்வார்களே, அந்த தேர்தல் நின்றுட்டேன். டி ராஜேந்தர் என்ன இவர் நின்னாரு, இவரெல்லாம் பேசினாரு, என்ன பண்ணு இவருடைய வெற்றி வாய்ப்பு. நான் ஒரு டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்தா நீங்க அந்த 2 வரி மட்டும் பதிவு பண்றேன். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, படைத்தவன் பார்வையில் நான் தோற்கவில்லை, இந்த பகடை ஆட்டக்காரர்களின் மோசத்தை நான் ஏற்கவில்லை. இதுதான் அதோட பதிவு. என்னன்னு கேட்டா, எல்லாருக்குமே இன்னொன்னு, நான் பார்க்காத தேர்தல்ல, நான் பார்க்காத போராட்டம் இல்ல. அதனால எனக்கு இதெல்லாம், அதாவது பாம்பு கடிச்சால பலராதனா, எறும்பு கடிச்சா ஐயோ அலற போறோம், இல்ல பள்ளி கடிச்சா தவிர இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போராடுவோம். நாங்க சொன்னி நின்னதை தர்மத்தை காப்போம், தயாரிப்பாளர்களை மீட்போம். அப்படி போராடணும். ஆனா இன்னைக்கு என்னன்னு கேட்டாக்கா, அமைச்சர் வந்தார், அவருடைய தலைமையில் இது பண்றாங்க. நான் கேட்கிறேன், அமைச்சர் எனக்கு நண்பர் தான் வந்தாரு, அவர்கிட்ட என்ன கோரிக்கை வச்சாங்க?
ஒண்ணும் இல்ல. நான் இப்ப வந்து ஒரு இன்னைக்கு சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, கன்னிராசி என்று நினைக்கின்றேன். கன்னிராசி தான். அந்த கன்னிராசி வெளியிட்டின் போது எந்த விபிஎஃப் கியூபோட நிறுவனத்திலிருந்து விபிஎஃப் கட்டணம் டிசம்பர் கடைசி இறுதி வாரம் வரை வாங்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது ஏன் 40% கட்டணத்தை வசூலித்தார்கள்? இதை இவர்கள் தட்டி கேட்டார்களா? ஏன் கேட்கவில்லை? நான் கேட்கிறேன், ஏன் கேட்கவில்லை? கேட்டால் கடிதம் எழுதுவோம் என்று சொல்கிறார்கள். கடிதம் எழுதுவதற்கு அந்த நிறுவனம் என்ன அமெரிக்காவில் இருக்கிறதா, இல்லை ஆப்பிரிக்காவில் இருக்கிறதா, இல்லை ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதா, இல்லை வேறு ஏதாவது அயல்நாட்டில் இருக்கிறதா? இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை அவர்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் இனிமேல் விபிஎஃப் கட்டணத்தை கியூபுக்கு 30ஆம் தேதி வரை இந்த டிசம்பர் இறுதி வரை வாங்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் திடீர் என்று இப்படி வாங்கியதற்கு காரணம் என்ன? நீங்க வந்தாதான் சொன்ன உடனே அப்படியே ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனா நாங்க சொல்றோம், நீங்க என்ன சொன்னீங்க? விபிஎஃப் கட்டணம் கட்ட மாட்டோம் என்று கொடுத்தீர்கள் தேர்தல் அறிக்கை. ஆனால் விபிஎஃப் கட்டணம் இப்போது 40% வசூலிக்கிறார்கள் என்று சொன்னார். ஏன் பார்க்கிறார்கள் வேடிக்கை? கேட்க முடியுமா? என்ன காரணம்? ஆனால் நாங்க சொல்றோம், எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த விபிஎஃப் கட்டணம் அவங்க வசூலிக்க கூடாது, 31ஆம் தேதி வரைக்கும் வசூலிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இப்ப வசூலிச்சாக்கா நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமே நடத்தும். எங்களுடைய ஆபீஸ் பேரை வைத்துக் கொண்டு இந்த கட்டத்திலே நான் சொல்லுகிறேன், நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்துவோம். எப்பயுமே நாங்கள் ஒரு சங்கம் என்று சொன்னால் அதிலே அறிவாளிகளும் இருக்க வேண்டும், போராளிகளும் இருக்க வேண்டும், பயனாளிகளும் இருக்க வேண்டும். போராளிகளாக நாங்கள் இருப்போம், நாங்க போராடுவோம் சொல்றோம். இன்னொன்னு, இந்த விபிஎஃப் கட்டணத்துக்கு நான் அவங்களுடைய ஆட்சி, அவங்களுடைய காலத்தில் முன்னாடி இருந்த ஒரு யார் விஷாலோட பீரியட்ல என்ன அரசோட உட்கார்ந்து பேசுறாங்க. 2018 என்று நினைக்கின்றேன். 2018 ஒரு கூட்டம் போட்டு, ஒரு முத்தரப்பு கூட்டம் போட்டு முடிவு பண்றாங்க. என்ன முடிவு பண்ணாங்க? முத்தரப்பு கூட்டத்துல 6 மாசத்துக்கு இப்ப அந்த இ சினிமா என்பதின் கட்டணத்தை 50% குறைப்போம். 6 மாசத்துக்கு பிறகு இந்த விபிஎஃப் கட்டணத்தை பத்தி ஒரு முடிவெடுப்போம், அதாவது கட்டணத்தை நீக்கக்கூடியதுக்கு ஏற்பாடு செய்வோம் என்று அமைச்சரை வைத்துக் கொண்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு அடுத்தது அமர்ந்து பேசுவோம் என்று சொன்னார்கள். 6 மாசத்துக்கு பிறகு நான் கேட்கிறேன், 6 மாசத்துக்கு பிறகு அமர்ந்து பேச இவர்களுக்கு பெஞ்சு கிடைக்கவில்லையா? இல்லை உறுதி மிக்க நெஞ்சு இவர்களிடத்தில் நெஞ்சு இல்லையா? நான் கேட்கிறேன், ஏன் கேட்கல? ஏன் அமைச்சர் தானே வந்தாரு? நான் அப்படி சொல்லி அன்னைக்கு பேசி விபிஎஃப் கட்டணத்தை குறைப்பதற்கு சொன்னீங்களே, அன்றைக்கு வந்தார்ல அமைச்சர், அவரிடத்தில் ஏன் கோரிக்கை வைக்கவில்லை? இதுவே நாங்களாக இருந்தால், நான் அந்த இடத்தில் இருந்தால் அங்கேயே கேட்பேன். இன்னொன்னு, ஏதோ தீபாவளிக்கு தியேட்டர் திறக்கணும்னாங்க. தியேட்டர் திறந்து எத்தனை பேர் கூட்டம் வந்துட்டு இருக்கு? சரி, தீபாவளிக்கு திறக்கும்னு சொன்னாங்களே, வேண்டாம் தடுக்க வேணாம்னு விட்டேன். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்ட விநியோக சங்கத்தின் சார்பாக தீர்மானம் எடுத்தோம். பெடரேஷன்ல கூட வச்சோம், 8% உள்ளாட்சித்துறை வரியை நீக்கினால் மட்டும்தான் திரைப்படங்களை வெளியிட வேண்டும் என்று. இப்ப நீங்க 8% நீக்கிட்டாங்களா? ஏன் நீக்கல? ஏன் இதுவரைக்கும் நீக்கல? அதுக்கு கேட்க மாட்டீங்களா? நாங்களாவது இப்ப ஒரு அமைப்பை தொடங்குறோம், நீங்க அமைப்பு வச்சிருக்கீங்களே, ஏன் கேட்கல? ஏன் குரல் கொடுக்கல? ஏன் குரல் கொடுக்க முடியல? அதுக்கு அடுத்து கடிதம் எழுதுவீங்களா? 8% நீக்கப்பட வேண்டும். இதற்கு நாங்கள் இன்றைக்கும் போராடுவோம். அதை போல ஜிஎஸ்டி, இப்ப அடுத்த மாநிலம் தெலுங்கானால பாருங்க, தெலுங்கு சேம்பர்ல, பிலிம் சேம்பர்ல என்ன கொடுத்திருக்காங்க? விபிஎஃப் கட்டணம் கட்ட மாட்டோம் என்று சொல்கிறார். தமிழ்நாட்டில் நாங்கள் உருவாக்கிய குரல், அகில இந்திய ரீதியிலே எங்களுடைய சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட விநியோக சங்கத்தின் சார்பில் கொடுத்த குரல், விபிஎஃப் கட்டணம் கட்ட மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அந்த குரல் ஏன் இங்கே வர மறுக்கிறது? ஏன் அந்த குரலை உங்களால் கொடுக்க முடியவில்லை? ஏன் உங்களுடைய குரல்களை உயர்த்த முடியவில்லை? கேட்கிறோம். அடுத்தது விபிஎஃப் கட்டணம் விடுங்க, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட ஜிஎஸ்டி வரி 12%, அதுல ஸ்டேட்டுக்கு எவ்வளவு இருக்குன்னு கேட்டா 6%. ஸ்டேட் ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஸ்டேட்டோடைய எஸ்ஜிஎஸ்டி 6%. அதை ஆந்திராவிலே 10 கோடிக்கு உள்ள எடுக்கக்கூடிய படங்களுக்கு நாங்கள் வாங்க மாட்டோம் என்று தெலுங்கானா, ஆந்திரா அந்த சேம்பர் அங்க சொல்றாங்க, ஆந்திராவில் சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இல்லை. ஏன் இந்த நிலைமை? தமிழ்நாட்டில் மட்டும் இது கிடைக்காதா? எப்ப கிடைக்கும்? இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பார்த்தா இன்னும் 4 மாசத்துல ஆட்சியே முடிய போகிறது. என்ன பண்ணும் தமிழ் சினிமா?
தியேட்டருக்கு நீங்க தீபாவளியில இருந்து திரையரங்குக்கு திறந்து எத்தனை பேர் வராங்க? 50% ஆடியன்ஸ் தான் விடணும்னு சொல்றீங்க. ஆனா 50% ஆடியன்ஸ் தான் விடணும். ஆனா ஜிஎஸ்டி மட்டும் 12% இருக்கும். உள்ளாட்சி துறை வரி 8% இருக்கும். அந்த 8% வரிக்கு 12% ஜிஎஸ்டி. 8 ரூபான்னு சொன்னா 8 12 96 ரூபா. அது ஒரு ரூபா, அது ஒரு 12 ரூபா, இது ஒரு 9 ரூபா, இது ஒரு 21 ரூபா. இதை விட ஒரு கொடுமை என்னன்னா, ஒரு திரையரங்கத்துக்கு ஒரு டிக்கெட் எடுத்தா 30 ரூபா டிக்கெட் எடுத்தா 4 ரூபா டிஎம்சியா, அதாவது தியேட்டர் மெயின்டெனன்ஸ் சார்ஜ். 4 ரூபா தியேட்டர் மெயின்டெனன்ஸ் சார்ஜ். அப்படி 30 ரூபா டிக்கெட்டுக்கு 4 ரூபா, 50 ரூபா டிக்கெட்டுக்கு 4 ரூபா, ஏன் 100 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தால் 4 ரூபா. 4% கூட கிடையாது. 4 rupees per head per ticket. இதுக்கு கையெழுத்து யாரு? இதுக்கு ஒப்புக்கொண்டது யாரு? கடந்த முறை தலைவராக இருந்தார் விஷால் என்று சொன்னால் அப்பொழுது செயலாளராக இருந்தவர் யார்? அவர்கள் இப்பொழுது பதவிக்கு வந்திருக்கிறார்களே. இந்த டிஎம்சி கடத்தங்க எடுத்து வெளிப்புள்ளையார் கொடுப்பாங்களா? படம் எடுக்கிறவங்க வட்டிக்கு வாங்கி கஷ்டப்பட்டு எடுக்கிறவங்க வந்து தயாரிப்பாளர் அதோட பணத்தை 4% திரையரங்கு உரிமையாளர் எடுத்துப்பாங்களாம். ஏசி போடுறதுக்கு, ஃபேன் போடுறதுக்கு, தியேட்டர் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு. என்னங்க நியாயம்? ஒரு நான் ஏசி தியேட்டருக்கு 50 பைசாவும், ஏசி தியேட்டருக்கு 1 ரூபாயும் ஒரு காலத்தில் டிஎம்சி கொடுக்கப்பட்டது. இப்ப ஒரு டிக்கெட்டுக்கு 4 ரூபான்னா யார் விட்டு பணத்துக்கு யாரு கையெழுத்து போடுறா? யார் ஆமோதிக்கிறா? ஏன் யாரு ஒத்துக்கிட்டாங்க? தலையாட்டினது யாரு? இசைந்தது யாரு? இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்ப அவங்களும் பதவிக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி விஷால் பீரியடுக்கு முன்னாடி இருந்து 13 கோடி ரூபாய் இருந்த வைப்பு நிதி கரைந்தது, 7 கோடியாய் கரைந்தது. அந்த 7 கோடி வைப்பு நிதியை யார் செய்தார்கள்? கையாளர். யார் செய்தார்கள்? பெருவிளையாடல். அப்பொழுது யார் இதா இருந்தாங்க? செயலாளரா இருந்தாங்க. இப்பயும் வந்திருக்காங்கல்ல பதவிக்கு, பதில் சொல்லணும். என்னன்னா உறுப்பினர்கள்லாம் வந்து புதுசா சங்கம் எது தொடங்கினா இது பண்றதுக்கு நாங்கள், அதாவது ஒற்றுமையை குலைத்தால் நடவடிக்கை எடுப்போம் என்கிறீர்களே. நான் கேட்கிறேன், 13 கோடி ரூபாய் வைப்பு நிதி, அது 7 கோடியாய் வைப்பு நிதி கரைந்தது. அந்த 7 கோடியும் இன்றைக்கு இல்லாத நிலை அந்த சங்கத்திலே இருக்கிறது. இதை உருவாக்கியவர்கள் மீது முதல் அதோட கணக்கு என்ன? அது வாங்கிட்டீங்களா? ஆபீசர் சொன்னாங்களே, ஆடிட்டிங் பண்ணீங்களே, கணக்கு வாங்குனீங்களே, அந்த கணக்கை வச்சுக்கிட்டு அவங்க மேல நடவடிக்கை எடுப்பீங்களா? முதல்ல அவங்க மேல நடவடிக்கை எடுங்க பாப்போம். அதை விட்டுட்டு ஒற்றுமையை குலைக்க நினைப்பவர்கள் ஏன் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தை ஆரம்பிச்சுட்டு போனாங்களே, அவங்களுக்கு மேல அவங்க ஒற்றுமையை குலைத்து விட்டார்கள் என்று அவங்க மீது எடுக்க முடியுமா? நடவடிக்கை எடுப்பீங்களா? சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு சங்கம் தொடங்குகிறோம். ஏன் சங்கம் தொடங்குகிறோம்? நாங்கெல்லாம் அசிங்கப்பட்டவர்கள் அல்ல, சிங்கம் மாதிரி போராடுவோம். பிபிஎஃப் கட்டணமா முடியாதுன்றோம். எல்லாத்துக்குமே இப்படி உரிமை குரல் கொடுத்து போராடுகின்ற காரணத்தால் தான் இந்த சங்கத்துக்கு வருபவர்களை எங்கள்கிட்ட போன்ல, என்கிட்ட சரி, போசுகிட்ட சரி, சிங்காரவேலிட்ட சரி, ராஜன் சரி, அசோக் ராஜன், செல்லகுமார் சரி, கேஜிபி பாண்டிய அத்தனை நண்பர்கள் எத்தனை ரூபாய்க்கு டிராஃப்ட் எடுக்கணும்? பிரைமரி மெம்பரா எவ்வளவு ரூபாய்? இதே எங்க நண்பர் பவர் ஸ்டார் சீனிவாசன் கூட வந்திருக்காரு. நாங்களாம் டிடி எடுக்கிறோம், உங்க சங்கத்துக்கு ஒரு அத்தனை பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நாங்கள் இன்றைக்கு இணைத்து இந்த சங்கத்தை வழிநடத்த இருக்கின்றோம். இன்றைக்கு இந்த சங்கத்திலே உறுப்பினராக சேருவதற்கு எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக சதீஷ் அம்மா எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக, அதாவது எங்களுடைய தாய் நிறுவனம் தஞ்சை சீனியர்ஸ் நிறுவனத்தின் சார்பாகவும், அதாவது பிரைமரி அந்த பிரைமரி ப்ரொடியூசர் கேட்டகரியில அவர்களும், அதை சிம்பு சீனியர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளராக இருக்கக்கூடிய என் கம்பெனியும், என்னுடைய மூத்த மகன் எஸ்டிஆர் சிலம்பரசன் அவர் தொடங்கி இருக்கக்கூடிய நிறுவனம் இப்பொழுதுதான் இந்த சங்கத்திலே அவரும் பங்காளிதான். அவருடைய எஸ்டிஆர் பிக்சர்ஸ் என்ற அந்த நிறுவனம், இந்த 3 நிறுவனத்தையும் இதிலே நாங்கள் முதலாக எடுத்த அந்த காசோலியை எங்கள் நிறுவனத்தின் சார்பாக இந்த சங்கத்துக்கு என்னோடு ஃபவுண்டராக இருக்கக்கூடிய அவர் அந்த காசோலியை வழங்குவார். அடுத்தது மற்றவர்களும் கொடுப்பார். ஓகே ஓகே சார். கே ராஜன், இது போஸ் அவர்கள், கேஜி பாண்டியன் அவர்கள் டிராப்ட், திரு சிங்காரவேலன் அவர்கள் மற்றும் சிகரம் சந்திரசேகர் அவர்கள்,
செல்லகுமார் அவர்கள் டபுள் மீனிங் அவர் ஒன்று கொடுத்தாரு. ஓகே ஓகே ஒரு நிமிஷம். நான் ஒன்று படத்தோட டைட்டில் ஆரம்பிக்கக்குள்ளேயே யார் யார் இது பண்றாங்கன்னு ஒன்று சொல்ல முடியாது. இப்பதான் டைட்டில் பேனர் ஒரு போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யார் பேனர் போட்டுருக்குன்னா சிம்பு சினியாட்ஸா, தஞ்சை சினியாட்ஸா, இல்ல திருப்பதி பிரதேசா அப்படின்னு இப்பதான் பேனரை சொல்லியிருக்கோம். பேனர் சொல்லிட்டு அடுத்தது படத்துக்கு டைட்டில் வரும். டைட்டில் வந்த பிறகுதான் யார் யாரு அதுல நடிக்கிறாங்க, யார் யாரு டெக்னீஷியன் வரும். அது மாதிரி விரைவில் சொல்லுவோம். நீங்க முன்னரே வந்து ஆதரவுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அந்த அல்ல ஒரு நிமிஷம் பொலிட்டிக்கலா பேச நினைச்சிடாதீங்க. திமுக என்ற இயக்கம் தான் உடைந்த அண்ணா திமுக ஆகிறது. நான் சொன்ன ஆதரவு முன்னால், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால், கிறிஸ்து பிறந்ததற்கு பின்னால், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் கிமு, கிறிஸ்து பிறந்ததற்கு முன்னால் கிபி. இது தேர்தல் முடிந்தது, அது தேமு, இது தேபி. தேர்தல் முடிந்ததுக்கு பின்னால். புரியுதா? நான் ஒரு பத்திரிகைக்காரன் தான், மீடியாக்காரன், புரியுற மாதிரி பேசுறேன். அது என்ன கிளீனா சொல்லிட்டானே. முதல்ல 13 கோடி தேஞ்சி 7 கோடி ஆச்சு. 7 கோடி நீங்க கரைஞ்சி வைப்பு நிதியே இல்லாம இருக்கு. அதுக்கு யாரு பண்ணாங்க கையாடல்? அதுல பண்ணது யாரு பெருவிளையாடல்? அவங்க மேல நடவடிக்கை எடுக்காங்கன்னு கேட்டேன். அதே மாதிரி என்னத்தை, அதே மாதிரி நடப்பு தயாரிப்பு போய் சார் ஒரு சேம்பர் இருந்தது. சேம்பருக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இருக்குள்ள தானே கீழ் இருந்தது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இருக்குள்ள தானே நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இருந்தது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அங்க இருக்கு. நாங்க தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், அவ்வளவுதானே. இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கோம் நாங்க சொல்லுங்க. அவங்க வெற்றி பெற்றாங்க, அங்க இருக்காங்க. எங்க சார்பா ஒண்ணு அவங்க மட்டுமே வெற்றி பெறல. எங்க சார்பா மன்னன் வந்து அங்க செயலாளராக போயிருக்கிறாரு. எங்க சார்பாக வந்து ஏஎம் ரத்னம், அன்பாலயா பிரபாகரன், மனோஜ்குமார், திரு மனோபாலா, மிஸ்டர் வந்து சக்தி சிதம்பரம், சரவணன், இத்தனை பேர் அங்க இசிகை செயற்குழு உறுப்பினர்களை வெற்றி பெற்று அங்க போயிருக்காங்களே, அங்க இருக்காங்களே. அவங்க கேள்விக்கு இன்னொன்னு, இப்ப நாங்க தனி அதிகாரி கிட்ட எங்களுடைய 4 லிஸ்ட் கேட்டோம். அதே லிஸ்ட வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்களுடைய ஈசி மெம்பரும் கேள்வி கேட்கிறாங்களே. ஏன் மடியில, அதாவது மடியில கணம் இல்லைன்னா வழியில ஏன் பயம்? ஏன் இந்த லிஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னொன்னு, அந்த லிஸ்ட போய் நாங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்ப சிங்காரவேலன் போன்றவர்கள் வடக்கு மண்டலத்துக்கு போய் வாங்குறேன்றாங்க. அது வாங்கலாம். இன்னைக்கு வந்து வடக்கு மண்டலத்துக்கு போய் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்குறது என்பது ஒரு பக்கம். ஆனா நாங்க ஏன் சொன்னா, நான் இதை பதிவு பண்ண கூட நான் பதிவு பண்றோம். மறைந்து விட்ட இன்றைக்கு இந்த அம்மாவுடைய நினைவு நாள், நினைவு அஞ்சலி செலுத்த வேண்டிய ஒரு நாள். இந்த தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வராக இருந்து இன்றைக்கு அதிமுக அரசு நடக்கிறது. அம்மா அரசு, அம்மா அரசு என்று சொல்லக்கூடிய அந்த அம்மா பெற்று தந்த வாக்குகளை வைத்துக் கொண்டு நடக்கக்கூடிய இந்த ஆட்சியிலே, இந்த அரசுல வேற அரசியல் பேசல. அந்த அம்மா இருந்து 4 வருஷம் நினைவஞ்சலி செலுத்திட்டு இருக்கோம். அந்த அம்மாவோட வீட்டுல அந்த அம்மா எப்படி இது பண்ணாங்க, என்ன இது பண்ண, இன்னைய வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கல. ஒரு முதலமைச்சரா இருந்தவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு சிகிச்சை பண்ண கமிஷன், அந்த ஒரு கமிஷன் போட்டாங்க, ஒரு விசாரணை கமிஷன். என்னாச்சு இந்த கமிஷன்? என்ன ஆச்சு? அதோட நிலைமை என்ன? இன்னும் 4 மாசத்துல இந்த ஆட்சியே முடிய போகுது. அந்த அம்மா வாக்குகளை பெற்று அவர் அமைத்து தந்த அம்மா அரசு, இந்த அரசிலே சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கல. ஆக நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, நீதிக்கு இந்த உலகத்துல போராடணும், நீதிக்கு போராடணும். அவங்களுக்கே இந்த நிலைமை, நாங்களும் நீதிக்கு போராடுறோம். எங்க நாங்க தேர்தல் எங்களோட கையெழுத்து வாங்காம ஓட்டை என்றாங்க, யாரும் கேட்க மாட்டீங்களா? என்ன ஜனநாயகத்தில் நாங்க ஜெயிச்சு, என்ன ஜனநாயகத்துல ஜெயிச்சிங்க? வீட்டுல கொண்டு போய் நான் வேற என்னென்ன கொடுத்தீங்கிற இடத்துக்கே நான் வரல. நான் வந்து அந்த கொள்கையில இருந்து மாறுபட்டுறேன். எல்லாத்த விட நாங்க கேட்க ஃபுட்டேஜ் கையெழுத்த காட்டுங்க. 1300 ஓட்டர்ஸ் லிஸ்ட் கொடுத்துட்டு 300க்கு மேற்பட்ட வாக்காளர்களுடைய முகவரியே இல்லையே, விலாசமே இல்லையே, கைபேசி எண்ணே இல்லையே, தொலைபேசி எண்ணே இல்லையே. எங்களுக்கு மட்டும் அந்த கட்டுப்பாடு, எங்களை மட்டும் மறைச்சிட்டு எங்க கண்ணுல முலாப்படி தூக்கிட்டீங்களே, கண்கிட்ட வைத்த பண்ணிட்டீங்களே. ஆனா அந்த 300 சொச்ச விலாசத்தை வைத்துக் கொண்டு அந்த தொலைபேசியை வைத்து நீங்க மட்டும் தொடர்புல வச்சிருக்கீங்களே. எங்களுக்கு மட்டும் அவர்கள் தொடர்பு எல்லைக்கு அப்பால், ஆனால் உங்களுக்கு மட்டும் அவர்கள் கடந்து தருவார்கள் பசும்பால், அவர்கள் கொடுப்பார்கள் குட்டிப்பால். என்ன சார் இது? ஆனா ஒண்ணு, அதுல இன்னொன்னு, அங்க என்ன பெரிய ரொம்ப அநியாயம் என்னன்னா, இந்த 300 சொச்ச பேர் பணம் கட்டாதவங்களுக்கு சில பேர் சந்தா கட்டுவாங்களாம், இவங்களே அடையாள அட்டை வாங்கி வச்சுப்பாங்களாம், இவங்களே ஓட்டு போட்டுப்பாங்களாம், இவங்களே எல்லாம் பண்ணுவாங்களாம். அவர்களுக்கு வந்து ஆயுள் காப்பீட்டு அந்த இன்சூரன்ஸ் தொகையை இல்லாதவர்களை எல்லாம் இருப்பதாக கிரியேட் பண்ணி
பணத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லா மோசடியும் வெளிச்சம் போட்டு காட்டுவோம். எல்லாத்தையும் நாங்க தோண்டி வெளியில காட்டுவோம். இது எங்க கடமை. நாங்க அங்க மெம்பரு, நாங்க இங்க இங்க இந்த சங்கம் இருக்குன்னா கில்டு இருக்கு. ஆமா, அது மாதிரி சொன்ன சேம்பர் இருக்கு. அது மாதிரி இது ஒண்ணு. சரிப்பா, தேர்தலில் நடந்த முறைகேடு தொடர்பா வழக்கு தொடர்பு பொறுத்திருந்து பாருங்க. என்னன்னு கேட்டாக்கா, ஏற்கனவே வழக்கு போட்டிருந்தாரு சிங்காரவேலன் சார். அவர் வந்து எங்க அணியில் நிக்கல. இப்ப வேற ஒரு முக்கியமான ஒரு மேட்டருக்கு முதல் போனதெல்லாம் முற்றும் போனது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல 5 வருஷத்துக்குள்ள படம் எடுத்திருந்தா அவங்க தேர்தல் நிக்கணும். சட்டத்திட்ட விதி ஆங்கிலத்தில் பைலா, அக்கார்டிங் டு தி பைலா. அது வந்து பைலா அப்படிதான் இருக்கு. அது இன்டர்பிரேஷன் எப்படி கொடுப்பீங்க? தேர்தல் அறிவிப்பு, that's called the notification of the election. After the notification of the election, ஒரே ஒரு தியேட்டர்ல ஒரே ஒரு காட்சி, அது ஓடுனதா ஓடலையா தெரியாம 3 பேர் நின்னுருக்காங்க. 3 ஒரு காட்சி உத்தம புத்தர்கள் நின்றுக்கிறார்கள். ஒருத்தர் வந்து செயலாளருக்கு நின்றுக்கிறார், ஒருத்தர் வந்து துணைத் தலைவருக்கு இதா நின்றுக்கிறாரு, ஒருத்தர் பொருளாளருக்கு நின்றுருக்காரு. இவங்க 3 பேரும் ஒரே அப்படி என்னையா ஒரே ஒரு காட்சி மட்டும், ஒரே ஒரு ஷோ ஒன்னதா தெரியல. பாம்ப கூட பொட்டியில இருந்து படம் எடுத்தாதான் பாம்பு. பொட்டிக்குள்ளே எடுத்தா அது பாம்பு இல்ல, வெறும் பொட்டியை கூட காட்டலாம். நீங்க கியூபுக்கு படம் கட்டினா போருமா? கியூப் அங்க ஆனாய் படம் மக்கள் பார்க்கணுமே. தியேட்டர்ல படம் பார்க்க ஆடியன்ஸ் வந்தாங்கடா, அங்க அதை காட்டுங்க, டிசிஆர் காட்டுங்க. இவ்வளவு நிறைய விஷயம் இருக்கு. அதுக்கு சில பேர் வழக்கு மன்றத்துக்கு போவாங்க. ஒன்னொன்னதான் ஓபன் ஆகும். ஒரு சினிமா படம் சொன்னா ரீல் பை ரீல், 1 by 1, first reel, second reel, third reel, fourth reel, fifth reel, sixth reel, seventh reel, the interval, after the 8th reel, 9th reel, 10th reel, 11th reel, 12th reel, 13th reel, 14th reel, with the climax, the end. Like that. எங்கிட்ட நிறைய ஸ்கிரீன் பிளே இருக்கு. நான் டைரக்டர், not only the producer but also I am a director, screenplay writer, music director, cinematographer, what not. So that ஒரு சினிமாவுல என்னென்ன பண்ணணுமோ கரெக்டா பண்ணுவோம். சினிமால தயாரிப்பாளர் சொல்றாங்க, சினிமா சேம்பர் தயாரிப்பாளர் சங்கம், படம் தயாரிப்பாளர் சங்கம், இந்த சங்கம் 4 சங்கம் இருக்கு. நாளைக்கு நீங்க இந்த மாதிரி டிவிலையோ ஒரு கட்சியிலையோ ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு பேச்சுவார்த்தை இருக்குன்னா யாரு முடிவு எடுப்பா, யார் அறியா? இந்த கேள்வி கேட்கக்கூடிய மீனாட்சி சுந்தரம் அவர்களே, ஒரு நார்த் இந்தியாவில் வந்து திரையரங்குகள்லாம் மூடி கிடந்த திரையரங்கத்தை திறக்கிறதுக்கு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டம் கூட்டத்துல தமிழகத்தை சார்ந்த ஒரு அமைப்பு கூட ஒரு தியேட்டர்காரங்களை கூப்பிடல. அன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரே ஒருத்தன் கேள்வி கேட்டான். யார் தெரியுமா? டி ராஜேந்தர். இன்னைக்கு எங்களுடைய நாட் ஒன்லி தமிழ்நாடு பட் ஆல்சோ இன் ஆந்திரா, தெலுங்கானா, இன் கர்நாடகா, இன் கேரளா, we have taken for a year we are releasing more than our South India. ராஜேந்தர் கேள்வி கேட்டு அப்ப யாரை கூப்பிடணும்? ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து கேக்குறாங்க, என்எஃப்டிசில இருந்து கேட்டாங்க, நீங்க சேம்பரை கூப்பிடுங்க. அந்த சேம்பரை கூப்பிடாததுக்கே வாய் திறக்க முடியாதவர்கள் ஏன் நீங்கள் சவுத் இந்தியாவில் இருந்து கூப்பிடவில்லை என்று கேட்டவர் டி ராஜேந்தர். பிபிஎஃப் சார்ஜ் கட்டணும். இந்தியா லெவலில் எந்த சேம்பர்ல குரல் கொடுத்தீங்க? For the past 15 years more than we have paid more than 20,000 crores. Foreign companies 2 வருஷமா நிறுத்திட்டாங்க பிபிஎஃப். இந்தியால மட்டும் நாங்க ஏன் கட்டணும்? அந்நிய நாட்டு கம்பெனி இந்தியால இருக்கக்கூடிய அந்த கம்பெனி கூட கண்டென்ட் கொடுத்தா 1000 ரூபாய் உள்ள கண்டென்ட் கொடுத்தா படம் போடுறீங்க. இந்திய நாட்டு கம்பெனி கொடுத்தா ஏன் படம் போடல? நான் தான் கேட்டேன். யாரு கேட்டா சொல்லுங்க? சேம்பர்ல கேட்டாங்களா? இந்த குரல் தான் ஆந்திராவில் ஒலித்தது, இந்த குரல் தான் இந்தியா முழுவதும் ஒலித்தது. இந்த 4 பேர்ல யாரு கேட்பாங்கன்னா இப்ப மீடியா அட்டென்ஷன் யாருக்கு இருக்கு? என்னால யுவர் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு யுவர் ஆனர் என்னால அட்டென்ஷன் திசை திருப்ப முடியும் சார். என்ன நம்பர போறீங்க? என் பங்கத்துக்கு வருவாங்க. டி ராஜேந்தர், நான் வெறும் டி ராஜேந்தர் ஒரு அவரோட பறவை சொல்ற ஒரு சிங்கம், அது தலைமை தாங்கி நடத்தும் ஒரு சங்கம். அதுல நாங்க ஆகுறோம் அங்கம். அதை பார்த்து சில பேர் ஆகட்டும் பங்கம். இது வசனம் இல்ல, இது வார்த்தை அல்ல, வாழ்க்கை. டி ராஜேந்தர் சும்மா நம்ம தமிழ் திரைப்பட தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்தின் தேர்தலுக்கான வந்தேன். நான் பார்க்காத தேர்தல இப்ப பாருங்க. அடுத்த வருஷம் என்னன்னு கடந்த கால வரலாறு பாருங்க. என்னோட பேக்ரவுண்ட் என்ன? என்னமோ அவங்களோட போய் என்ன கம்பேர் பண்றீங்க? why you got to compare me with இன்னொன்னு சார், ஒரு தலை ரகம் என்ற ஒரு படைப்பு முற்றிலும் புதுமையத்தை வைத்து வெள்ளி விழா கொண்டாடி இருக்கிறது. இந்த படைப்பை தந்த டி ராஜேந்தர். எனக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. மெய்க்க பிடிச்சவங்க தலையில நின்றுட்டு ஜெயிச்சவங்க தலைவர் என்று சொன்னா அப்படி ஒரு தலைவர் பதவி இல்ல டி ராஜேந்தர் இல்ல சார். யார் முதலமைச்சராக இருந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய டி ராஜேந்தராக வந்திருக்கின்றேன். இந்த நாட்டிலே முதலமைச்சராகவே ஆன ஒரு அம்மையார், அந்த அம்மாவை எடுத்து பருகூர் தொகுதியில போட்டி போட்டவன்.
சொந்த கால நின்று போட்டி போட்டவன், தாயக மறுமலர்ச்சி கழகத்தின் சார்பில் போட்டி போட்டவன், திமுக பேலட் பேப்பர்ல இடம் பெற்று வாபஸ் வாங்கிச்ச அந்த வரலாற்றுக்குரிய ராஜேந்தர். கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியும் சார். நான் அப்படியே பழைய ராஜேந்தர் ஆகக்கூடாது, ஒரு பண்பா ஒரு அன்பா ஒரு இதா இருக்கணும்னு பார்த்தேன். விட்ட மாட்டீங்க போல இருக்க, விட்ட மாட்டீங்க போல இருக்க நண்பா. சரி, வேணும்னுதான் என்னன்னா, என் நண்பர் தான் மீனாட்சி, தூண்டி விட்டாதான் விளக்கு நல்லா எரியும், அதனால தூண்டி விட்டார். நன்றி மீனாட்சி, ஓரளவுக்கு எல்லாம் கவர் பண்ணி கொடுத்துட்டேன் நண்பா. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு சகோதரி, அன்பு சகோதரி, இது எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் அறிமுகத்துக்காக உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு சொல்லாம செய்யக்கூடாதுன்னு செஞ்சேன். அதாவது எங்களுடைய தமிழ்நாடு மூவி மேக்கர்ஸ் சங்கம், அது TMMS, TMMS. அது இந்த கேள்வியில அந்த அரசியல் கேள்வியை கேட்டு இந்த சங்கத்தின் உதயத்தையும் இதனுடைய அறிமுக விழாவையும் நம்ம நீர்த்து போகாமல் நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு நான் இது பண்றேன். இப்ப கூட பாருங்க, என்னுடைய இந்த சங்கத்தின் இவர்களோட நிகழ்ச்சி வச்சுக்கிட்டு என்னுடைய பொலிட்டிக்கல் லைஃப்ல இன்னைக்கு மறைந்து விட்ட முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களுடைய நினைவேந்தி செலுத்தணும். அவங்களுடைய அந்த படம் வச்சிருக்கோம், அந்த படத்துக்கு மாலை செலுத்தி கொஞ்சம் மரியாதை செலுத்தணும். அது அடுத்த அங்க போறேன். இதையும் அதையும் நான் உங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. நான் இப்ப அங்க போய் இது பண்ண போறேன். விருப்பப்பட்டவங்க அதை எடுத்துங்க. ஏன்னு கேட்டா ஒரு அரசியல் இது உங்களுக்கு நான் தனியா தரேன். தனியா சார், இந்த விநியோகஸ்தர் சங்கத்துல நீங்க இருக்கீங்க. 27 நடக்குது. இப்ப ஏற்கனவே சொன்னீங்க போட்டியிடும் போது அதுல இருந்து பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இப்ப என்ன முடிவு இருக்கீங்க சார்? நாங்க எலெக்டட் பாடியில தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பு சங்கத்துல அந்த தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்ப இன்னைக்கு ஈசி மீட்டிங் 27ஆம் தேதி இன்னைக்கு பொதுக்குழு கூடுது. இதுல பதிவுகள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க சார். அன்னைக்கு பாத்துக்கணும் சார். நீங்க எதுக்கு சார் இன்னைக்கே போட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க? பிறக்கிற புள்ள ஆம்பளை புள்ளைய பொம்பளை புள்ளைய முன்னாடி முடிக்கணும். இன்று கலைத்துறையில் இருந்து அரசியல் வானுக்கு மறைந்துவிட்ட முதல்வர் பொன்மன செம்மல், புரட்சி தலைவர், புரட்சி நடிகர், மன்னாதி மன்னன், மன்னாண்ட மன்னன், நாடோடி மன்னன், நாடாண்ட மன்னன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வழியிலே நடந்து அவருடைய பாதையை பின்பற்றி இந்த தமிழ்நாட்டிலே தமிழக முதல்வராக இருந்து தமிழ் திரையுலகத்துக்கு பல நன்மைகளை செய்தவர். இன்று இந்த மண்ணை விட்டு மறைந்து விட்டாலும் மக்கள் மனங்களிலே நிறைந்து இருக்கின்றார். நான் இங்கே சொன்னதை போல அவர் மறைந்து இன்றைக்கு 4வது ஆண்டு நினைவு அஞ்சலி. இந்த நினைவு அஞ்சலி நடக்கும் இந்த நேரத்தில் கூட அந்த தாயார், அந்த அம்மா எப்படி இறந்தார், எப்படி அவர் உடலை விட்டு உயிர் பிரிந்தது, அவர் இல்லத்தில் இருந்து அவரை எப்படி எடுத்துச் சென்றார்கள், அவர் மருத்துவமனையிலே எப்படி இருந்தார் என்ற எந்த ஒளிப்பதிவும், இப்பொழுது இத்தனை ஒளிப்பதிவு கருவிகள் இங்கே இருக்கிறது. அந்த அம்மையாரின் மறைவை பற்றி ஒரு சிசிடிவி புட்டேஜ் கூடவா 4 ஆண்டுகளாக 4 ஆண்டுகள் முடிந்தும் கிடைக்கவில்லை. இன்னும் 4 மாதத்திலே ஆட்சியே முடிய போகிறது. கேட்டால் நடப்பது அம்மா அரசு. ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கிறது. ஆனால் கலைத்தாயே, கலைத்துறையிலே இந்த அம்மாவுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம். அப்படிப்பட்ட திரையுலகத்திலே கொடிகட்டி பிறந்தவர். தென்னக திரையுலகில் மட்டுமல்ல, இந்திய திரையுலகிலே அப்படி ஒரு தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்த அந்த அம்மையார் இந்த நினைவு நாளிலே நாங்கள் எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் அந்த அறிமுக கூட்டத்தை நடத்திய இந்த நாளிலே நடத்தியிருக்கின்றோம். அவருடைய நினைவு அஞ்சலி செலுத்தக்கூடிய நாள் இந்த நாளிலே எங்களுடைய நினைவு அஞ்சலியை செலுத்தி